ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் வேர்ல்டு. இன்றைக்கி டேஸ்டியாக ஒரு ரசகுல்லா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்கலாம். நான் 1.5 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி ரசகுல்லா பண்ணுறதுக்கு. ஸோ பாலை நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சுட்டு, பால் நல்லா பொங்கி வர டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 கப் லெமன் ஜூஸை அதில் அப்படியே ஊற்றி விடணும். மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றும்போது பால் அப்படி திரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். ஸோ பால் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு அதில் பன்னீர் இருக்கும். ஸோ அந்த பன்னீரை நம்ம தனியாக செப்ரேட்டாக வடிகட்டி எடுத்துக்கணும். அதை வச்சு தான் நம்ம ரசகுல்லா பண்ணுறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் ஒரு வெள்ளை துணியை எடுத்து வச்சுட்டு, நல்லா காட்டன் துணி அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு, நம்ம திரிஞ்சு வந்திருக்க பாலை அதில் ஊற்றி நம்ம இப்போ அதை வடிகட்டி பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ அதை பிரித்து எடுக்கும்போது அந்த பன்னீர் கொஞ்சம் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றினால புளிப்பு டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த பன்னீர் மேலே கொஞ்சம் கூட நல்ல தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி அதையும் சேர்த்து அப்படி பிரித்து எடுத்தோம்னா அதில் ஸோ வடிகட்டி பன்னீரை தனியாக எடுத்துகிட்டு பன்னீரில் எப்படி தண்ணி இருக்கும்ல நல்லா அதை பிழிஞ்சு ஊற்றும்போது அதில் இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளோ கீழே வந்துடும். அதுக்கப்புறம் அதை எதுலையாச்சும் கொஞ்சம் தொங்க விட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிடும். ஸோ நம்ம அந்த பன்னீரை ஒரு மணி நேரம் எதுலையாச்சும் தனியாக மாற்றி வைக்கணும். அதை நம்ம தனியாக மாற்றி வச்சு ஒரு 1 ஹவர் கழித்து எடுக்கும்போது அதில் உள்ள தண்ணி அவ்வளவுமே வெளியே போயிருக்கும். நல்ல ட்ரையாக நமக்கு பன்னீர் தனியாக அழகாக கிடைக்கும். நம்ம வடிகட்டின துணியிலே அதை அப்படி கெட்டி ஒரு சின்ன இது மாதிரி கெட்டி எங்கேயாச்சும் தொங்க வச்சுருந்தோம்னா அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம கெட்டி வச்சுருக்க அதை வெளியே எடுத்துகிட்டு அந்த பன்னீரை ரசகுல்லா பண்ண எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா அதை எடுத்து கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பன்னீரை நல்லா கை வச்சு தேய்ச்சி எடுக்கணும். எடுத்தால் தான் நமக்கு நல்ல மாவு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் திருன்னு இருக்கும் பன்னீர். அதை நல்லா கை வச்சு தேய்ச்சி விடணும். நல்லா தேய்ச்சி நல்லா மாவு மாதிரி மேக்ஸிமமாக ப்ரெஷர் கொடுத்து நல்லா இழுத்து தேய்ச்சா தான் அது மாவு மாதிரி அப்படி வரும். இந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அவ்வளோத்துக்கு அது சுகர் சிரப்பில் போடுறப்போ நல்லா அந்த சுகரை அப்சார்ப் பண்ணும். அதனால் மேக்ஸிமம் அந்த மாவு சாஃப்டாக பண்ணால் தான் நமக்கு அந்த ரசகுல்லாவுமே சாஃப்டாக வரும். நம்ம இந்த தேய்ச்சி வச்சுருக்க மாவை வச்சு குட்டி குட்டியாக ரவுண்டாக நிறையா பால்ஸ் உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்த ரசகுல்லா பால்ஸ் ரெடி ஆயிரும். பால்ஸ் ரெடி ஆனதும் நம்ம ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் வெள்ளை சீனி எடுத்துகிட்டு அதில் தண்ணி அது நல்லா கரையிற மாதிரி உள்ள அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிட வேண்டியதான். ஸோ அந்த சுகர் அந்த சீனி தண்ணியில் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதித்து வர டைமில் நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த ரசகுல்லா பால்ஸை 1 பை 1 அதில் போட்டு கொதிக்க விட வேண்டியதான். ஸோ அது நல்லா கொதித்து வர டைமில் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அந்த ரசகுல்லா உள்ள அந்த சுகர் சிரப்பில் நல்லா கொதிக்க விடணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துகிட்டு பார்க்கும்போது நம்மளோட ரசகுல்லாலாம் அதோட சைஸில் கொஞ்சம் டபுளாக இருக்கும். நல்லா அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஸ்பாஞ்சியாக பெருசாக வந்திருக்கும். ஸோ டேஸ்டியான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துச்சா என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.